நான் உங்க வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்க வீட்டு பிள்ளை. அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான இந்த சிந்தனையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கொடுத்த திரு பூவை செங்குட்டுவன் ஐயா நேற்று மறந்துட்டார். அதாவது இந்த பாட்டு ஒரு தலைமைக்கும் ஒரு இயல்பான பொது நலம் சார்ந்த ஒரு ஜீவன் வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இது. அதாவது எம்ஜிஆருடைய பாடல்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருக்கும். இப்போ அந்த தலைமை, அவர் எப்படி ஒரு தலைவராக இருந்தார், அவர் எப்படி அந்த தலைமை பதவியில் அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், நம்ம நிறைய சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி பாருங்கள், அவர் சொன்னார் பாருங்கள், எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும்னார். ஒரு தலைமை பண்புக்கு இந்த மக்களுடைய அன்பு தான் ஒரு தலைவனை ஆள வேண்டி இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த பதிவை சொல்கிறேன். பாருங்கள், ஒரு தலைமைன்னா என்ன? பின்பற்றப்படுறாங்க யார்? மக்கள் தன் தலைவனை பின்பற்றுகிறார்கள். அந்த பின்பற்றுகிற மக்களை எண்ணியே ஒரு தலைவன் வாழ்கிறான். நான் சொன்ன போன பதிவில் கூட என்னுடைய தோழர்கள் என்னை தலையாக கருதுகிறார்கள், நான் அவர்கள் என் உடல் போல் கருதுகிறேன் கூட ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு 1001 படத்தில். இங்கே பாருங்கள், லியோ டால்ஸ்டாய் சொல்லுவார் ஒரு தலைமை பண்புக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவர் சொல்கிறது, இந்த உலகத்தில் நடக்கிற பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் தலைவர்களுடைய கட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது அப்படி கிடையாதுன்னு சொல்லுவார். ஏன்னா அவர்களை மீறி தான் நடக்கிறது, ஆனால் அவர்களை பொறுப்பாக ஆக்கி வைக்கிறதுன்றார் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மையே எப்படி இருக்குன்னா, ஒரு தலைமை அவர் செயல்பட முடியாமலும் செயல்பட விடாமலும் அவரை முன்னிறுத்தி தான் இந்த பிரபஞ்சம் செயலாற்றுகிறது, தலைமை ஆற்றுகிறதுன்னு ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுவார். அதே மாதிரி லியோ டால்ஸ்டாய் சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரி அவருக்கு 2500-600 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சைனாவில் லயோட்ஸ், அவரை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அவர் சொல்லுவார், ஒரு 3 விதமாக தலைவர்களை பிரிப்பார். ஒரு முதல் கட்டமாக அவர் சொல்கிறார், ஒரு முதல் பகுதியாக சொல்கிறது மக்கள் அலட்சியப்படுத்துகிற தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த மக்கள் அந்த தலைவரை அலட்சியப்படுத்துவாங்களாம். யாரை தெரியுமா? ஒழுங்கினமாக நடக்கிறவங்களை, மக்கள் உணர்ச்சியை பற்றி புரிஞ்சுக்காதவங்களை, ரொம்ப தன்னுடைய தான் தோண்டித்தனமாக நடக்கிறவங்களை, ஆணவமாக நடக்கிறவங்களை, இவங்களெல்லாம் மக்கள் அலட்சியப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் முதல் தலைவர்கள் சொல்கிறார். ரெண்டாவது தலைவர்களுடைய வேற்றுமையாக சொல்கிறது என்னன்னா, மக்கள் மதித்து போற்றுகிற தலைவர்கள். மக்கள் மதித்து போற்றுகிற தலைவர்கள் அவங்க எப்படின்னா, அவங்க மக்களை சார்ந்து இயங்குவாங்க. மக்கள் அவர்களை ஒரு புனிதமாக நினைப்பாங்க. மக்கள் அவர்களோட பிரியமாக இருப்பாங்க. எந்த சமயத்திலையும் மக்களுடைய ஏந்து நடப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் மதித்து அவளை வணங்குவார்கள், போற்றுவார்கள் அப்படி சொல்கிறார். மூன்றாவது ஒரு உயர்ந்த நிலையை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் எதை செஞ்சாலும் நாங்கள் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு ஒரு உண்மையான தலைவன் என்ன எப்படி செயல்படுவானா, தான் செய்தால் நினைக்க விடமாட்டானா, மக்களே செய்கிற மாதிரி. எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அது மக்களே நாங்கள் செஞ்சுக்கிட்டோம், நாங்கள் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு, ஒரு மக்கள் எண்ணுகிற அளவுக்கு செய்வானா, அவன் தான் மூன்றாவது உயர்ந்த தலைவன் லயோட்ஸ் சொல்லுவார். ஸோ இப்போ என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முதல்ல சொன்ன பாருங்கள், ஒழுங்கினமாக நடந்தவர் கிடையாது எம்ஜிஆர். மக்களுக்கு அவருக்கும் தொடர்பு இருந்தது உண்மைதான். போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள், இன்றைக்கி வணங்குகிறார்கள். ஆனால் அவருடைய ஆட்சி காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மக்கள் ஏழைகளின் ஆட்சியாக தான் இருந்தாங்க தவிர எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கமாக. அதனால தான் கார்ட்னர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய அறிஞர். அவர் சொல்லுவார், ஒரு தலைமை என்பது தனித்துவமானவன் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கும் அவருக்கும் வித்தியாசமே தெரியக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் எப்படி ஒரு தலைவன் மக்களை ஆள்விக்கிறானோ அதை போலவே மக்களும் தலைவனை ஆள்விக்கிறார்கள். அதாவது எப்படின்னா, ஒரு கிவன் அண்ட் டேக் பாலிசி. அதாவது இவரும் கொடுக்கணும், அதிலிருந்து அங்கேயும் வாங்கிக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவன் தான் உண்மையான தலைவர்னு கார்டன் சொல்கிறார். அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறாரு. எப்படி ஒரு பால், சூடாக பால் இருக்குது ஒரு டம்ளரில்,
அந்த பால் ஆற்றணும். அப்போ என்ன பண்ணுறோம், சூடு இல்லாத ஒரு டம்ளரில் இந்த பாலை தூக்கி சூடு ஆற்றுறோம். நல்லா கவனிங்க, இந்த சூடான பால் அந்த சூடு இல்லாத டம்ளரில் உள்ளே விழுகிற போது அது ஆறவும் செய்கிறது. அதே சமயத்தில் அந்த டம்ளர், அதாவது சூடு இல்லாத அந்த டம்ளருக்கு சூட்டையும் தருகிறது. அதை போலத்தான் ஒரு மக்களும் தலைவனும் இருக்கணும். அதே போலத்தான் தன்னை பின்பற்றுகிற மக்களும் தான் பின்பற்றுகிறார்கள், தன்னை பின்பற்றுகிறார்கள் நினைக்கிற தலைவனும் இயல்பாக அவர்களுடைய குணத்தை அறிந்தே செய்யணும். அதனால தான் வள்ளுவம் சொல்லும் அற்புதமான ஒரு குறள். அதாவது காட்சிக்கு எளியன் கடும் சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம் அப்படின்றார். எங்க இறைமாட்சியில் விற்பார் 39வது அதிகாரத்தில் 6வது குறள். காட்சிக்கு எளியனாக இருக்கணும். பாருங்கள், அவர் எவ்வளோ, நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய, அவர் தொப்பி போட்டிருக்கிறாரு, கண்ணாடி போட்டிருக்காரு, ஒரு வாட்ச் கட்டிருப்பார், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பாருங்கள் படோடவுமே இருக்காது. கடும் சொல்லன் அல்லனேல், ரொம்ப முக்கியமான குறிப்பு இது. அதாவது ஒரு தலைவனுக்கு கடும் சொல்லை சொல்லவே கூடாது. அவர் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, படங்களில் கூட, திரைப்படங்களில் கூட அவர் கடுஞ்சொல்லை காட்டுறது கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர் அவர். ஏன்னா ஏன் நம்ம திருப்பி 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 ஒரு தலைமை பண்பு பற்றி சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கருணை வழியே நடந்தவர். அதனால்தான் கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம்னு தன்னுடைய திரைப்படத்திலேயே தனக்கு தலைமைக்கு ஒரு 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 சான்று காட்டினவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அந்த வழியில் திரு துக்ளக் ஷோ அவர்கள் நிறைய சொல்லியிருக்கார். துக்ளக் ஷோ அவருடைய பற்றி கூட நம்ம பதிவு போட்டிருக்கேன். அவர் சொல்கிறார் ஒரு குறிப்பு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இருக்க தலைவர்களுக்கும் இன்றைக்கி இருக்க அரசியலுக்கு எப்படி பொருந்தது பாருங்கள். அவர் சொல்கிறாரு, எம்ஜிஆரை 1972 திமுக கட்சியை விட்டு அவர் நீக்கினது யாருக்கு பெருத்த நட்டம் அடைந்ததோ இல்லையோ, ஸ்தாபன காங்கிரஸான திரு காமராஜருக்கு பெரிய நஷ்டமாகி போச்சு. அதுவரையிலும் கருணாநிதிக்கு மாற்று ஸ்தாபன காங்கிரஸ், அதாவது கர்ம வீரர் காமராஜர் அப்படிங்கிற நிலைமை மாறி, அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு, கருணாநிதிக்கு மாற்று எம்ஜிஆர் அப்படிங்கிற நிலைமை வந்ததால் ஸ்தாபன காங்கிரஸ் அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு. அது வந்து நழுவி போயிடுச்சு, அந்த எதிர்கட்சிகள் வரிசை நழுவி போயிடுச்சுன்னு சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு ஓமையை சொல்கிறாரு. அந்த நேரத்தில் நான் கூட நினச்சேன், நிறைய பேர் வந்து ஸ்தாபன காங்கிரஸ்லாம் யோசனை பண்ணாங்க, என்ன பண்ணுறது, இப்போ 2 இருக்குது, கருணாநிதி எதிரியாக இருக்கிறார், எம்ஜிஆர் எதிரியாக இருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 வழி இருக்குது. ஒரு வழி கருணாநிதியை மட்டும் எதிர்த்து விட்டு எம்ஜிஆரை தோழமை ஆக்கி கொள்ள வேண்டும். 2வது வழி 2 பேருமே ஒரே நேரத்தை எதிர்க்கணும். நல்லா கவனிங்க. அப்போது சொல்கிறாரு, ஒருவேளை நம்ம கருணாநிதியை எதிர்த்து எம்ஜிஆர் ஆதரித்தோம்னா எம்ஜிஆருக்கு அடுத்த நிலையில் தான் காமராஜருக்கு ஸ்தாபன காங்கிரஸ் வருமே தவிர அவர் கூட வந்து பண்ண முடியாது. ஒரு காரணம். 2வது, காமராஜருக்கே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, சினிமாக்காரன் தானே எம்ஜிஆர்னு ஒரு எண்ணம் ஒன்று. 2வது, இது வந்து ஒரு வக்கரமான ஒரு நிலை, ஒரு சினிமா நடிகன் வந்து நாடாளுவது என்ற ஒரு எண்ணம். அவர் அதிமுக வந்து எம்ஜிஆர் ஒரு பொருட்டாக கூட மதிக்கலைன்னு சொல்கிறார் சோ அவர்கள். அப்போ என்னன்னா பாருங்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், பகை திறம் தெரிதல்ல ஒரு அற்புதமான குறள், 5வது குறள் வரும். பகை இரண்டால், அதாவது தன் துணை என்றால், தன் துணை தனக்கு பெரிய துணை கிடையாது, நமக்கு பெரிய வேல்யூ கிடையாது, நமக்கு பெரிய சக்தி கிடையாது. தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்க அவற்றில் ஒன்று. இது பாருங்க, இதை குறளை நான் அடிக்கடி அரசியலை பயன்படுத்துவேன். போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உங்களுக்கு எதிரி திமுகன்னு அரகுர அண்ணாமலையும் பரிதாப பழனிசாமியும் யோசிக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணீங்க, 2 எதிரியை உருவாக்கிட்டார் அண்ணாமலை. ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் திமுக. என்னாச்சு, அதில் திமுக தான் ஒளிப்பெற்று இன்னைக்கு பெரிய லெவலுக்கு வந்துடுச்சு. காரணம் என்னன்னா, தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்க அவற்றில் ஒன்றுங்கிறத அன்னைக்கு காமராஜரும் மறந்துட்டார். அவர் என்ன பண்ணார், 2 பேரையும் எதிரி ஆக்கினார். பார்த்தீங்கன்னா கடைசியில் ஸ்தாபன காங்கிரஸே செல்லா காசாகி போச்சு. அதையே சொல்கிறார் ஷோவர்கள். எம்ஜிஆரை அவர் கட்சி விட்டு விளக்குற போது திமுக பலவீனப்படுங்கிறது மக்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது எப்படி கருணாநிதிக்கு புரியலன்னு தெரியல. ஏன்னா ஆட்சி தன்னிடம் இருக்கிற அந்த அந்த முழு அதிகாரம் தன்னிடம் இருக்கிறதுங்கிற ஒரு எண்ணமும், முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் தங்கூட தான் இருக்கிறாங்கிற ஒரு அந்த ஒரு ஒரு மிகையான எண்ணமும் தான் கருணாநிதியை வந்து இது மாதிரி ஒரு முடிவு எடுக்க வச்சிருச்சு. அவர் சொல்லிட்டு சொல்கிறார் சோ அவர்கள். அதாவது அரசியலில் மிக அனுபவம் பெற்றவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, சில நேரங்களில் தன்னுடைய வலிமையை பெருசாகவும் பகைவனுடைய வலிமை ரொம்ப சிறுசாகவும் நினச்சிடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய துரஷ்டமாக அவங்க நினைக்கிற ஒரு எண்ணம் சொல்லி அதை குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லை, திரு சோ அவர்களே சொல்கிறாரு, நான் நினைக்கிறது உண்டு, ஒருவேளை அந்த நேரத்தில் எம்ஜிஆரை
ஸ்தாபன காங்கிரஸ் திரு காமராஜர் அவர் ஆதரிச்சிருந்தா தமிழ்நாடு அரசியல் கொஞ்சம் சரிப்பட்டிருக்குமோ நான் நினைக்கிறது உண்டு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் சொன்னார். ஏன்னா என்ன சொல்கிறார் அவர் பாருங்கள், பேரறிஞர் அண்ணா இருந்த காலத்திலேயே அவருக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு காமராஜர் தான் என்னுடைய தலைவர், அண்ணா வழிகாட்டின்னு சொன்னார். அதனால் பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்போ கொஞ்சம் சில பேர்லாம் எதிர்த்தாங்க எம்ஜிஆரை. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ணாதுரை இருக்கும்போதே எதிர்த்தாங்க எம்ஜிஆரை கழகத்தார்கள். அப்போ அவர் அண்ணாதுரை இல்லாத போது அவருக்கு பெரிய பலவீனமாகும் அப்படின்னு கலைஞர் நினச்சிருக்கலாம் அப்படின்றது சொல்கிறாரு. அதே சமயத்தில் காமராஜரை பாருங்கள், தன்னை தலைவன் சொன்ன எம்ஜிஆரை அவர் ஆதரிக்கவே இல்லை, பரிசீலனை கூட பண்ணலையா, அதிமுக ஒரு பொருட்டாவே நினைக்கலையா காமராஜர், அவர் சொல்கிறார். அப்போ பாருங்கள், அதையும் சொல்லிட்டே வராரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், திண்டுக்கல் எம்பி எலெக்ஷன் இடைத்தேர்தலில் முதலிடம் எம்ஜிஆர், 2ஆம் இடமும் ஸ்தாபன காங்கிரஸ், 3வது இடம் தான் பொன் முத்துராமலிங்கம் திமுக. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை 3வது இடம் தான் வருது. பார்த்தீங்கன்னா 2வது இடம் யாருன்னா ஸ்தாபன காங்கிரஸ், காமராஜருடைய NSV சித்தர் இப்போவும் இருக்கிறார். பாருங்கள், எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு தலைமை எப்படியெல்லாம் பரிமாணம் பெறுகிறது, ஒரு தலைமையை எவ்வளோ சாதாரணமாக நினச்சிடுறாங்க. அதே சமயத்தில் ஒரு தலைமைக்கு ஒரு எதிரி கூட நம்ம எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு வைக்கணுன்றத அவர் சொல்கிறார் சோ அவர்கள். ஒரு காரணம். இன்னொரு காரணம், அவர் ஒருவேளை அவர் ஆதரிச்சிருந்தாருன்னா ஒரு சீர்பட்டிருக்கோம், அரசியல் சீர்பட்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சோவே சொல்கிறாரு இல்லை, ஏன்னா பெரியார் வழி, அண்ணா வழி, மாநில சுயாட்சி, இந்திய எதிர்ப்பு, இதெல்லாம் எம்ஜிஆர் விடவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஆதரிக்கிறதுன்னு அவர் செஞ்சாருன்னு சொல்கிறார். ஆனால் ஒருவேளை அவர் ஒரு ஆதரிச்சிருந்தா நான் கூட நினைக்கிறது உண்டு. ஏன்னா அப்படி ஆதரிச்சிருந்தா எம்ஜிஆர் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்திருப்பார். அவன் பெரிய அந்த ஒரு தன்மை வந்திருக்கும் அந்த கட்சிக்கு, வேறு லெவலில் கூட கொண்டு போயிருக்கலாம். பெரிய வீழ்ச்சியை கர்ம வீரர் காமராஜர் சந்திச்சிருக்க மாட்டார்னு தோணுது. ஏன்னா அவர் கடைசி காலத்தில் பெரிய வீழ்ச்சி ஆகிட்டார். அதனால் ஏற்பட்ட அவருடைய மனச்சஞ்சலங்களெல்லாம் நம்ம படிக்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அந்த வகையில் திரு எம்ஜிஆர் பாருங்கள், ஒரு தலைமை பதவி வந்துட்டார். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 1977 அவர் முதல்ல CM ஆன உடனே முதல் போட்ட கையெழுத்து என்ன தெரியுமா, தன்னுடைய நேர்முக உதவியாளராக இருந்த மகாலிங்கம், அவரை பற்றி கூட நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ தான் சமீபத்தில் காலமானார். அவரை பற்றி கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். அவர் நேர்முக உதவியாளராக இருந்தார் பாருங்கள், அவரை அரசு அலுவலராக மாற்றி தனி ஒரு நேர்முக உதவியாளராக முறைப்படி தன்னுடைய ஆட்சியில் முதல்ல அவரை ஏற்றுக்கிட்டு முதல் கையெழுத்து போடுறார். பாருங்கள், தன் உடன் இருந்த ஒரு உதவியாளரை, தனி உதவியாளரை நேர்முக அரசு உதவியாளராக தனக்கு மாற்றி ஒரு கையெழுத்து போடுறார். அவர் சொல்கிறாரு மகாலிங்கம், அவர் முதல் ஆட்சி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அன்புன்னு ஒரு சாதாரணமான ஒரு இளைஞர் சந்திக்கிறார். அவர் யாருன்னா ஒரு அரசாங்க ஊழியர். அவர் ஒரு மனு கொடுக்குறாரு எம்ஜிஆர் கிட்ட. என்னென்னா, நான் சேலத்தில் பணிபுரிகிறேன், என் மனைவி ராமநாதபுரத்தில் பணிபுரிகிறாங்க, நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஆனால் நாங்கள் 2 பேரும் அங்கே இருந்தால் நாங்கள் எப்படி இல்வாழ்க்கையை வாழ முடியும், நாங்கள் இதை என்ன பண்ண முடியும், நான் இது குறித்து அரசு கல்வித்துறை செயலர்கிட்டையும் நான் மனு கொடுத்துட்டேன், கல்வி அமைச்சர்கிட்ட கூட நம்ம மனு கொடுத்துட்டேன், எங்களுக்கு ஒன்றும் பதில் கிடைக்கல, தயவு செஞ்சு நீங்கள் பரிசீலிக்கணும்னு சொல்லி எம்ஜிஆர் கிட்ட கொடுத்தாராம். உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாராம், அது குறித்து ஆய்வு செஞ்சு என்ன பண்ணாராம், ஒரு புதிய உத்தரவு போட்டாராம். நீங்கள் இந்த அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறவங்க, கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒரே மாவட்டத்தில் பணிபுரியலாம், இது குறித்து மாவட்ட கலெக்டரை முடிவெடுத்து பரிசீலனை பண்ணி அது அனுமதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரே உத்தரவு போட்டாராம். அந்த உத்தரவு பல்லாயிரக்கணக்கான அரசாங்க ஊழியர்களுக்கு ஆழ்ந்த கண்ணீர் வரவழைச்சதுன்னு எழுதுகிறாரு திரு மகாலிங்கம் அவர்கள். அதை போலவே இன்னொரு உத்தரவு போடுறாரு. பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எல்லாம் நினச்சிட்டாங்க, பதவி வந்த உடனே அவர் என்ன பண்ண போகிறாரு, டீட்ட இடத்துல கையெழுத்து போடுவான்னு நினச்சிட்டாங்க. அதை போலவே மருத்துவ மாணவர் சேர்க்கை நடக்கிற போது எம்ஜிஆருக்கு ஒரு ஃபைல் வருதான். வந்தவங்க யாருன்னா அந்த மருத்துவ செயலரெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்களா, எம்ஜிஆர் கையெழுத்து போடுவான்னு சொன்ன பார்த்துட்டு அதில் பெரிய குறை இருந்ததான். அந்த குறையை கண்டுபிடிச்சி எம்ஜிஆர் என்ன பண்ணாராம் பாருங்கள், அந்த குறையை கண்டுபிடிச்சி உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட விளக்கம் கேட்டு இதை இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு தெரியாமல் அதை கவனிக்காமல் 3 பேர் மேலதிகாரிகள் போட்டாங்க பாருங்கள். அந்த 4 பேர் லெஃப்ட் ரைட்டு வாங்கி அவளுக்கு பணி நிமித்தமாக என்னென்ன அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ண முடியும், என்னென்ன தண்டனை கொடுக்க முடியுன்ற மாதிரிலாம் பண்ணி அவங்கள ஒரு வேறு மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாராம் எம்ஜிஆர் அவர்கள். அதிலிருந்து எல்லாம் கண்ணில் விளக்க எண்ணெய் விட்டுட்டு தான் அவர்கிட்ட அனுப்புவாங்களாம் ஃபைலை. அதாவது இந்த தலைமைங்கிறது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்கள் நலம் சார்ந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்கிட்ட என்ன இருக்குது, மக்கள்னு அவர் எந்த சமயத்திலையும், அப்போவும் சினிமாவும் மக்களுக்கு தான் எடுத்தார், அதை போலவே ஆட்சியிலே மக்கள் தான் எடுத்தார், தன் வாழ்க்கையே மக்களுக்குன்னு கொடுத்துட்டார். அதனால தான் பிறர்க்கென வாழ்ந்த பெரும் தகையாளனை தான் அவர் வந்தார். அந்த மாதிரியான ஒரு தலைமையை தான், அதனால தான் சோ சொல்லுவார்,
மொரா தேசாய் கூட வந்து எப்படியா ஒரு நடிகனால் வந்து ஒரு முழு நேரம் நடிகனால எப்படி இவ்வளோ நல்லவனாக இருக்கு இப்படி தெளிவாக இருக்க முடியுதுன்னு கேட்டாராம் ஜோ ஒரு தடவை சொல்கிற குறிப்பிட்றாரு. அப்போ சொல்கிறாராம், எங்கிட்டே கேட்டா இப்படி நானும் நடிகன் தானேன்னு சொன்ன உடனே மொரா தேசாய் சிரிச்சாராம். இப்போ நீ வந்து நடிகை மட்டும் இல்லை, பத்திரிகையாளன், எழுத்தாளன், அது மட்டும் இல்லை வக்கீல் நீ அது சேர்ந்து வரமாட்டா, ஒரு முழு நடிகன். அது எப்படியா பண்ணார், அவர் எப்படியா தெளிவாக இருந்தார், ஒரு மதுவிலக்கு கொள்கை இவ்வளோ தூரம் இருந்தாருன்னு சொல்லி ரொம்ப விரும்பினாராம் மொரா தேசாய். அதை வந்து குறிப்பிட்றாச்சோ. அது மட்டும் இல்லை, ராஜாஜி அவர்கள் கூட, மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கூட அவர் எம்ஜிஆர் அவ்வளோ விரும்பினாரா அந்த மதுவிலக்கு கொள்கை இவ்வளோ ஸ்டெப்னாக இருந்ததால். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முழு நேரம் நடிகனாக இருந்து கூட ஒரு தலைமை பண்பு மட்டும் இல்லை, ஒரு முழு மனிதனாக எப்படி பரிமளிச்சான்னு சொல்லி எல்லாருமே வியந்தாங்கன்னு சொல்லி அவர் சோ குறிப்பிட்றாரு. அந்த அளவுக்கு ஒரு தலைமை மட்டும் இல்லை, ஒரு முழு மனிதன் மட்டும் இல்லை, மக்கள் நலம் சார்ந்த மக்களை பற்றியே சிந்திச்ச அந்த அற்புதமான தலைவனை பற்றியும் இப்படி நம்ம பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்புள்ள மிக்கவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க, பேசுகிறவங்க, பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர். சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதவியாக தராங்க. அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றியுடையனாக இருப்பேன். என்னென்னா, இப்போ அவங்கள மாதிரி சின்ன உதவி செய்கிறதால தான் எனக்கு தமிழ் தீயை கொண்டு வர முடியுது, இல்லைன்னா என்னால் கொண்டு வர முடியாது. அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே காலத்தில் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க, உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா, கொடுக்குன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை. அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம். உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க. அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்.